முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் வரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் இந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. இங்க கூடியிருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அவர் நிறைய திருஷ்டி அது இதுன்னு 300க்கும் மேல எல்லாம் சொல்றா. எனக்கெல்லாம் அவ்வளவு எல்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல போறேன். ஏன்னா எப்போதுமே அவரை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு. அதுக்கு நான் தகுதி கிடையாது. இருந்தாலும் ஒரு தமிழ் பற்று, அது என்னோட தந்தை பற்று, முருகன் பற்று, எங்க குரு பற்று இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஒரு அளவு சொல்லுவேன். நீங்களும் அந்த கவனமா கேட்டு அவர் சொல்ற மாதிரி ஏதான கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சாக்க அதுக்கு நம்ம ஓகே. நம்ம இப்போ இந்த மேட்டருக்கு வரலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆக்கல் யார் பண்றார், அழித்தல் யார் பண்றார். இந்த உலகத்தையே ஆக்கல், அழித்தல், அழித்தல் 2வது இல்லையா? அத 3 தொழிலையும் பண்றது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரகன்னு இருக்கு. யாருக்குமே ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம்னு இருந்தா அவளுக்கு மனைவிமார்கள் இருப்பா. அதாவது தேவிமார்கள்னு நம்ம சொல்றது. நம்ம எல்லாமே தேவி தான். மனைவின்னு சொல்றதை விட இல்லான்னு சொல்லலாம், தேவிமார்கள்னு சொல்லலாம். அவர்களுக்கு படைப்பு தொழில செய்யறா இல்லையா? அந்த பிரம்மனுக்கு துணையா இருக்கிறவ யாரு? கலைமகள். அவ கலைமகள் எங்க வசிக்கிறான்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரம்மாவோட நாக்குல வசிக்கிறான். அதனாலதான் அவளை நாமகள்னு சொல்லுவாங்க. யார? அந்த கலைவாணி, சரஸ்வதி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அவளுக்கு. அந்த கலைமகளை நான் மகள்னு சொல்லுவேன். கலைமகள்னு சொல்றச்சே நான் நடுவுல இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுதான் நான் இப்ப சொல்ல போறேன். கலைமகள்னு சொன்னதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரு கீவா ஜெகநாதன் அப்படின்னு இருந்தார் இல்லையா? ஒரு அறிஞர், தமிழ் பற்று, முருகன் பற்று எல்லாமே இருக்கு. அவர் சங்கராச்சாரியா பெரியவா இருக்கா இல்லையா? பெரியவாளோட ரொம்ப க்ளோஸ். அது எப்ப போனாலும் அவரோட நீங்க சந்தேகம் இவர் சொன்னார் இல்லையா? அது மாதிரி நிறைய அவருக்கு தெரியாதது கிடையாது. எப்படி சிவபெருமானுக்கு தெரியாது இருக்குமா? அப்படி இருந்தும் இவர்கிட்ட இருந்து, முருகன் கிட்ட இருந்து இந்த உபதேசத்தை வாங்கிட்டார், கேள்வி கேட்டு வாங்கிட்டார் இல்லையா? அது மாதிரிதான் அவரும் பரமசிவனோட இது அவதாரம் தானே மகாபெரிவாளும். மகாபெரிவா என்ன பண்ணினா, நானும் ஒரு தடவை டெல்லியில இருந்தேன். நான் டெல்லியில இருந்து நான் அப்பாவோட போயிருந்தேன். எங்க அப்பாவோட போயிருந்தேன். அப்ப பக்கத்துல அவர் இருந்தாலே எல்லாருமே சான்றோர்கள்லாம் இருப்பா இல்லையா? கூடி இருப்பா இல்லையா? அப்ப பெருமையா என்னோட அப்பாவை பத்தி சொன்னா, இவன் யாரு தெரியுமா? இவன் ஜெகநாதன் பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவன் யாரு தெரியுமா? கலைமகளுக்கே ஆசிரியர் தான். கலைமகள் ஆசிரியர் தான். அந்த ஒரு கேவை போட்டு அப்பாவை ரொம்ப வசந்தி சொன்னேன். அது நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். அதனால கலைமகள்னு பேர் வந்தாலே கலைமகளுக்கே ஆசிரியர் அப்படின்னு சொன்னது ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. அவரோட இவரோட பெருமையை அவர் வாயால கேட்டதும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. இப்ப அந்த அவனோட நாவல, அந்த பிரம்மாவோட நாவல இருக்கிறதுனால அவருக்கு நாமகள்னு பேரு. ஆனா சிவபெருமான் எங்க வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அபிராமி அதிலேயே வருது. அப்படியே பாகத்து இறைவரும் நீயும் பகிர்ந்திருக்கும் செவ்வியம்னு வரும். அதனால இடது பாகத்தை கபிண்டா அப்படின்னு தெரியும். திருமால் தெரியும். திருமால் எப்போதுமே திருமகளை மார்புல வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சிவபெருமான்னா பார்வதி, அந்த அர்த்தநாரி கோலம் இருக்கு. அப்புறமா திருமால்னாக்கா லக்ஷ்மி, 2 பேரையும் வணங்குறோம் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப, மனைவியும் இவரையும் வணங்குறோம். ஆனா எங்கேயான பார்த்திருக்கேளோ நம்ம பிரம்மாவை வணங்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த சரஸ்வதி. நவராத்திரியிலேயே பாருங்க, சரஸ்வதி பூஜைன்னு தனியா பண்றோம். மூணு பேருக்கும் எல்லாருக்கும் பண்ணினா கூட அந்த நவராத்திரி 9 நாள் இது பண்ணினா நவராத்திரிக்கு சரஸ்வதி பூஜைங்கிறத நம்ம கையாளுறோம். சைவ விஷ்ணு பேதம் இல்லாம எல்லாருமே கலைமகளை வணங்குறோம். ஏன்னா கல்வி தரக்கூடியவன். அறிவுதான் ரொம்ப முக்கியம். அறிவு இல்லாட்டா நீங்க எத்தனை செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அந்த அறிவுனாலேயே நம்ம செல்வத்தை எல்லாம் ஒன்று பண்ணிக்கலாம். இப்ப கலைமகளை திருப்புர சுந்தரி இருக்கா இல்லையா? அவரோட அம்சம் அப்படின்னு தேவியோட பக்தர்கள்லாம் வணங்குவார். பௌத்தர்கள்லாம் பிரக்ஞா பாரமிதா அப்படின்னு சொல்லுவார். பாரமித்தைன்னு சொல்லலாம், பாரமிதான்னு சொல்லலாம், இல்ல போனா மஞ்சுஸ்ரீன்னு சொல்லுவார். மணிமேகலையில கலைமகளை சிந்தா தேவி அப்படின்னு சொல்றாரு. சீத்தலை சாத்தனாரே சொல்லியிருக்கார். ஜைனர்கள் இருக்கா இல்லையா? அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, கலைமகள் எல்லாருக்குமே, எல்லா மதத்துக்கும் வேண்டியவா. ஏன்னா கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம். கல்வி எல்லாருக்கும்
இருக்கா? இந்தியால வந்து கேரளால தான் எல்லாருக்குமே கல்வி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நிஜமோ பொய்யோ தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால ஜைனர்களும் கலைமகளை வந்து வழிபடுறது இருக்கு. நீங்களாம் ஜீவக சிந்தாமணின்னு பார்த்து கேட்டிருப்பேன் நீங்க. அது இளம்பகமே நாமகள் இளம்பகம். ஜீவகன் கல்வியில வந்து வல்லவனா இருந்தான். அப்ப வந்து நாமகள் நலத்தை எல்லாம் நுகர்ந்த அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கல்வி கல்வி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கலைமகள் மூலமா, அதாவது வாணி மூலமா, சரஸ்வதி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலைமகளை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல மதுரையில இந்த சங்கங்கள்லாம் இருந்து 3 சங்கம், முதல் சங்கம், வெளி சங்கம், கடை சங்கம் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதுல வந்து 49 புலவர்கள் இருந்தாங்க. அதாவது அவளுக்கு வந்து ஒரு பலகை இருக்கும். அந்த பலகை வந்து ஒருத்தர் தான் உட்காரலாம். இப்ப வந்து இன்னொரு புலவர் வந்து, அதாவது புலவர் வந்து அந்த தக்கவரா இருந்தார். அவருக்கு எல்லா அறிவும் இருக்கணும். நான் புலவன் அப்படின்னு நான் போய் உட்கார முடியாது. எல்லா அறிவும் எல்லா இதுவும் தகுதியும் இருக்கிறவா போய் உட்காண்டா அந்த பலகை என்ன பண்ணும், கொஞ்சம் இடம் கொடுக்கும். அடுத்தது இன்னொரு புலவர் வந்தா இடம் கொடுக்கும். அந்த மாதிரி 49 பேர் வந்து யாரு தகுதி உள்ளவர்கள் அப்படி போனாக்க அந்த தமிழ் சங்கத்துல அந்த பலகை வந்து நீட்டு போயிட்டே இருக்கும். அதனால 49 புலவர்கள் தமிழ் சங்கத்துல வீற்றிருந்தத வந்து திருவிளையாடத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து அந்த கலைமகளின் அருள் பெற்ற புலவர் வந்து கம்பர். கம்பர் வந்து எப்படி இவர் அருள் பெற்றாரோ, நம்ம இப்ப பார்க்க போறோமே, அவர் அருள் பெற்றாரோ, அது மாதிரி கம்பரும் அருள் பெற்றவர் தான். ஒட்டக்கூத்தரும் அவரை பத்தி பாடியிருக்கா. இந்த பாடி திருவருளை பெற்றிருக்கா. அதனால வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சரஸ்வதினா நீங்க எந்த ஊரு உங்களுக்கு நினைவு வரும்? கூத்தனூர்ல வந்து கலைமகள் வந்து திருக்கோயில் கொண்டிருக்கான்னு தெரியும். அங்க வந்து எப்போதுமே வெள்ளை புடவை கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமா பெங்காலிஸ் எல்லாம் இல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த காளிக்கெல்லாம் கொடுத்து, அதாவது நைவேத்தியம் வெளியில பண்ணினதுதான், அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவா. அதுக்கு பதிலா இங்க வந்து கூத்தனூர்ல அந்த சாரதாம்பாள் சரஸ்வதி இருக்கா இல்லையா, அந்த சரஸ்வதிக்கு வந்து வெளியிலேயே புஸ்தகங்கள்லாம் வைப்பாங்க. ஐ மீன் புஸ்தகம்னா நோட்டு, பேனா, அது மாதிரி எழுதுகோல் எல்லாம் வைப்பா. அதை வாங்கி நம்ம அதை வச்சு அதை பிரசாதமா நம்ம வாங்கி அதால நம்ம எழுதினாக்க நல்ல அறிவெல்லாம் மேம்படும், நிறைய ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால கூத்தனூர்ல கலைமகள் திருக்கோயில் கொண்டிருக்கான்னு இது வந்து இவர் வந்து தக்கையாக பரணின்னு ஒட்டக்கூத்தர் பாடியிருக்காரு இல்லையா. கூத்தனூர்ல அரிசி ஆற்றங்கரையில கோயில் கொண்டு எழுந்திருக்கும். கலைமகளை வந்து ஆற்றங்கரை சொல் கிழத்தி வாழியே அப்படின்னு பாடுறாரு. எதுக்காக சொல்றேன்னா, சரஸ்வதியை வந்து அப்படி வந்து உயர்த்தி பாடுறது வந்து இவ எல்லாரும் கம்பர் பாடியிருக்கார், ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கார், அவெல்லாம் பாடி இருந்து அவ்வளவு பாடியிருக்கார். இப்ப நம்ம பார்க்க போறது, நம்ம புதுசா இந்த முனிவர் பாடியிருக்கிறத பாட போறோம். கலைமகளின் துதிகளா வந்து சில தனி பாடல்களும் இருக்கு. சில நூல்கள்ல வந்து வாழ்த்தா சொல்றதும், சரஸ்வதி சிந்தனைங்கிற ஒரு பாடல் வந்து ஒண்ணு உண்டு. பாரதியார் வந்து கலைமகளை வந்து சில பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். தனி நூல்களாக வந்து கலைமகளை பற்றி உள்ளவர்னா கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதி. இது வந்து சகல கலாவல்லி மாலைன்னு இருக்கு இல்லையா, கம்பர் பாடியது சரஸ்வதி அந்தாதி. அந்தாதின்னா உங்களுக்கு தெரியும், அபிராமி அந்தாதி அப்படின்னு. அதாவது ஆதியா இருக்கிறது வந்து அந்தமா இருக்கும், அந்தமா இருக்கிறது அடுத்த செய்யுளோட ஆரம்பமா இருக்கும். அதனால குமரகுருபுர முனிவர் வந்து பாடியது சகல கலாவல்லி மாலை, கம்பர் பாடியது சரஸ்வதி அந்தாதி. இந்த 2 நூல்லையும் சகல கலாவல்லி மாலை எல்லாரும் பாடி பாராட்டு பெறது வந்து அதனை இயற்றியவர் வந்து குமரகுருபுர முனிவர். அவர் வந்து சைவராக இருந்தா கூட கலைமகளை பாடினார். இந்தி மொழியில வன்மை பெறுவதற்காக இதை பாடினார் அப்படின்னு இப்ப அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். எதுக்காக இவர் இந்த பாட்டை பாடினார், அது வந்து எதுக்காக பாடினான்னு நமக்கு காரணம் கிடையாது. முக்தி பெறுவதற்கு பாடலாம், இல்ல இறைவன் அருளை பெறுவதற்கு பாடலாம், இல்ல நமக்கு வந்து செல்வம் வேணும்னு பாடலாம். இது எதுக்காக அப்படின்னா, இவருக்கு ஸ்பெஷலா ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்துஸ்தானின்னு சொல்லுவாங்க. அது கத்துக்கணுங்கிறதுக்காக. எதுக்காக கத்துக்கணும், அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். அதாவது கலைமகளை துதிக்கும் நூலாக இருந்தா கூட இதுல என்னென்ன இருக்குன்னா, கவியோட பெருமை இருக்கு. அவர் வந்து அதாவது சாதாரணமா நம்ம பாடிட முடியாது. அதுல வந்து சிலதெல்லாம் நயங்கள்லாம் இருக்கணும், பண் இருக்கணும், ஸ்லேடைகள் இருக்கணும்,
உணர்ச்சி மிக்கதா இருக்கணும். அது புலவர் வாயிலாக அது வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். கவிஞர்களோட இயல்பு அதுல தெரியுது. கவிதையை பற்றி மேல்நாட்டினர்களும் வந்து அந்த இலக்கணம் இந்த மாலையில இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இவர் வந்து இந்த நூலை வந்து பாடல்களை வந்து கட்டுரை வடிவில எழுதினார். எழுதி குமரகுருபரர் என்ற பத்திரிகைக்கு வழங்க, அதாவது இந்த இது நிறைய இந்த பாட்டுக்கள்லாம் பாடி இவர் நிறைய பண்ணியதுனால்தான் நமக்கு அது கிடைக்கிறது. இப்போ வந்து நம்ம அதை பத்தி தான் இப்ப பாட போறோம். அதாவது இதோட மூல ஆசிரியர் யாரு? நம்ம வந்து இந்த சரஸ்வதி இதை பத்தி தானே பாட போறோம், கேட்க போறோம். சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதுதான் இதோட பேரு. சரஸ்வதி அந்தாதிங்கிறது கம்பர் எழுதினது. இவர் சகல கலாவல்லி. சகல கலாவல்லின்னா என்ன அர்த்தம்? ஆஹா, எல்லாவற்றிலையும் எல்லா கலைகள்லயும் 64 கலைகள் இருக்கு இல்லையா, எல்லா கலைகளும் அவர் தேர்ந்தவள் அப்படிங்கிற மாதிரி சகல கலாவல்லியா செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லுவா இல்லையா. அது மாதிரி சகல கலாவல்லி அதே மாலையா தொட்டிருக்காரு. செய்யுள்ளா இயற்றி அதை வந்து வரிசைப்படுத்தியிருக்கார். வந்து காசி மடத்தை பண்ணினவர் யாரு? இந்த குமரகுருபரர். ஆனா உடனே அப்படி பண்ண முடியுமா? காசி மடம், காசியில வந்து ஒரு அந்த காலத்துல நவாப் இருப்பா, கிங் இருப்பா, அது மாதிரி எல்லாம் இருந்தா இல்லையா. நவாபுங்கிறவர் ஆண்டு வந்தார். அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். இவருக்கு குமரகுருபரருக்கு தமிழ் தான் தெரியும், மத்த எந்த லாங்குவேஜும் எந்த மொழியும் தெரியாது. ஆனா இவருக்கு என்னன்னா எல்லாத்தையும் விட்டார். காசியில ஒரு மடம், அதுவும் இந்த கங்கை கரையங்கிட்ட ஒரு மடம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கொண்டிருப்பார். எதுக்கெல்லாமோ நம்ம ஆசைப்படுறோம் பாருங்க, இவர் எதுக்கு ஆசைப்படுறாரு பாருங்க. அப்போ வந்து காசியை வந்து ஆண்டு வந்தார் இல்லையா. மடம் கட்டணும்னா காசியில நம்ம இருக்கணும். காசில எல்லாம் தமிழ் கிடையாது. யாரான ஒருத்தர் 2 பேர் இப்ப பேசுறா நிறைய பேர். அந்த காலத்துல எல்லாம் காசில எல்லாம் வந்து ஹிந்தி தான் பேசுவார். ஒரு மடம் கட்டணும்னா வந்து அந்த எப்படியும் கல்லு, மண்ணு, செம்மண்ணு, இதெல்லாம் சிமெண்ட், இதெல்லாம் என்னென்ன சாமான்களோ அவளோடையான பேசணும். ஒண்ணும் மத்தவாளோட பேசட்டா கூட அப்போ அதுக்கு ஹிந்தி தெரியணும். முதல்ல இடம் வாங்கணும். அந்த இடம் வாங்கறதுக்கு அங்க யாரு வந்து ஆடுறாளோ அத நவாப ஆண்டாங்க, அதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும் இல்லையா. அதுக்கே நம்ம ததிகணக்கம் போடுறோம். நமக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா எப்படி போறது அப்படின்னு நினைச்சிருந்தாரு. சரி, கங்கை கரையில ஒரு நல்ல ஒரு மடம் கட்டணும்னு அவருக்கு ஆசை வந்துடுச்சு. எப்படியான தீர்வு காணணும், நவாபட்ட கேட்கணும். நேர்ல போய் நவாப கேட்கலாமா, எப்படி கேட்கலாம், யாரையான அனுப்பலாமா, யாரையான அனுப்பிச்சா அவ சரியா பேசுவாளா, இப்படி எல்லாம் அவரோட மனசுல வந்து சரி நம்ம நேரையே போலாம். நவாப்னா நிறைய பணம் இருக்கும், பெரிய மாளிகையில இருப்பா. அவ வந்து பொண்ணும் மணியும் அப்படி எல்லாம் இறங்கி இருக்கும். அவர் மேலேயே போட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்ம எப்படி சாதாரணமா போகலாம்? அதாவது ஒரு கல்யாணத்துக்கே போறான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறான்னா சைக்கிள்ல போலாம், ஸ்கூட்டர்ல போலாம், இல்ல ஆட்டோல போலாம், இல்ல வந்து டாக்ஸில போலாம், இல்ல கார்ல. அப்ப வந்து சில பேர் என்ன பண்ணுவா, அப்படி மதிப்பு போட மாட்டா. சில பேர் வரவா என்ன நினைச்சுப்பா, ஐயோ நம்ம ஆட்டோல போனாங்க நம்மள வந்து மதிப்பு குறைவா நினைச்சுப்பாளோ, சரி பரவாயில்ல நம்ம டாக்ஸிலேயே போலாம் அப்படின்னு டாக்ஸியை வச்சுட்டு பணம் செலவழிச்சுட்டு போகும். அத மாதிரி இவரே என்ன பண்ணினார், நம்ம சாதாரணமா போக கூடாது, நம்ம ஏதான ஒரு புதுசா ஏதான பண்ணியானோம், நம்ம ஏதான ஒரு வாகனத்துலதான் போகணும். நமக்கு என்ன வாகனம் இருக்கு? சரி, இவர் வந்து இறைவன் அருள் பெற்றவர். அதனால இறைவன் கிட்ட இவர் வேண்டிட்டாக்க, இவர் அருளாளர் இல்லையா, அதனால இறைவன் கிட்ட வேண்டினா அவர் கட்டாயம் அது ஒரு நம்பிக்கை தான். நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணினாதான் அவர் செய்வார், அப்படியே பண்ண மாட்டார். அதனால வந்து இவர் வந்து எனக்கு ஒரு சிங்கம் வேணும், சிங்கத்து மேல நான் வந்து பவனி வந்து அங்க போக போறேன் அப்படின்னு சிங்கத்தை கொண்டு வந்து அது மேல ஏறி போனோம் அப்படின்னு. நிஜமாவே சிங்கம் வந்துடுது. சிங்கத்து மேல ஏறி அவர் காசிக்கு போயிட்டார். காசிக்கு போனாங்க, பேசணுமே, என்ன பண்றது? ஆனா இந்த சிங்கம் வரைச்சி சிங்கத்து மேல கம்பீரமா வர தாடி எல்லாம் இருக்கும். நீங்க அவரோட போட்டோ பாருங்க, அப்படி தெரியும். அப்படி இருக்கிற மனுஷரை பார்த்து எல்லாரும் அப்படி வெறுவி ஓடுறா, அதாவது பயந்து ஓடுறாளாம். இவர் என்ன பண்ணா, நவாபுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டார். அங்கேயே உட்கார்ந்துட்டார் கம்பீரமா, கால் மேல கால் போட்டு. எப்படி அது மேல அது சிங்கம் சமத்தா இருந்தது. சிங்கம் வந்து பண்ணிருக்கலாம் இல்லையா, யாரையும் தொந்தரவு பண்ணல, இவருக்கும் கஷ்டம் கொடுக்கல. அது பாட்டுக்கு சமத்தா அது போய் நவாபுக்கு
முன்னாடி சாதுவா அந்த சிங்கம் வந்து குமரகுருபரரை ஏற்றி கொண்டு சென்றது. ஆனா மக்கள் தான் அஞ்சினாலே தவிர்த்து இவர் அஞ்சவே இல்லை. நவாப் என்ன பண்ணினா இருந்தது, யாருமே பண்ணாதது இவர் பண்றார், ஆஹா இவர் பெரிய மனுஷன் பொருள்கன்னு அவருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு மதிப்பு. ஏன்னா முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு எலியை பார்த்தா, ஒரு கற்பை பார்த்தாலே நம்ம அஞ்சுவோம் இல்லையா, பயப்படுவோம் இல்லையா. இவர் என்னடா சிங்கத்து மேல வர்றாரு, அதுவும் சிங்கமும் சமத்தா இவருக்கு அடங்கி இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்ததோ. அப்ப இவர் பெரிய மனுஷனா தான் இருக்கணும் அப்படின்னு, நீங்கள் யார் நாங்கள் யார் அப்படின்னு. சரி எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கேளே, எதுக்காக வந்திருக்கேள் அப்படின்னு. குமரகுருப்ப வந்து எனக்கு இங்க மடம் கட்டணும்னு ஆசை, கங்கை கரையில ஒரு நல்ல இடம் வேணும், நீங்க அப்படி ஒரு இடத்த தந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். நவாப் என்ன இந்துஸ்தானி பேசுறவர், முனிவர் வந்து தமிழ் பேசுறவர். நவாபோட தமிழ்ல பேச முடியாது. அவர் பேசுன்ற மொழி வந்து குமரகுருபரருக்கு தெரியாது, குமரகுருபரர் பேசுற மொழி அவருக்கு தெரியாது. அதனால சரி வேற யாரான துவி பாஷான்னு இருக்கும். துவி பாஷான்னா இப்ப வந்து ஒருத்தன் சொல்றான் ஐ ஹாவ் கமிட்டட் மர்டர் அப்படின்னா, அவன் வந்து கொலை பண்ணிட்டானான்னு இன்னும் மொழிபெயர்க்கிறானே, அவன் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், துவி பாஷா, எனக்கு தமிழ் தான் தெரியும். நடுவில் ஒருத்தன் இருக்கான்னா அவன் என்ன சொல்லுவான், எப்படி அருணகிரிநாதர் சொல்றாரோ அருணகிரிநாதர் துவி பாஷா. அவன் வந்து அப்ப மத்தவாளோட குறையெல்லாம் தான் பண்ணினா மாதிரிதான் சொல்லுவா, அதெல்லாம் நம்ம பண்ணினது. அது மாதிரி ஐ ஹாவ் கமிட்டட் மர்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றத இவன் என்ன சொல்லுவான், நான் ஒரு கொலைய பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான். அவனா பண்ணினா இல்ல, இவன் சொல்றத அப்படியே சொல்றான். அத நம்ம ஊகிச்சுட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். அதனால அது மாதிரி இவர் நினைச்சார், ஐயோ நம்ம சொல்றதெல்லாம் அவர்கிட்ட சரியா கன்வே பண்ணணுமே. குமரகுருபரர் வந்து நினைச்சார், அந்த நவாபுக்கு வந்து சரியா சொல்லணுமே, சொல்ல முடியாது, நம்ம சொன்னாதான் சரியா இருக்கும். சில பேருக்கு நம்ம சமையல் பண்ணாதான் சரியா இருக்கும், அவ வந்து இவள ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவா, அதெல்லாம் முடியவே முடியாது. மாதிரி வேற யாராவது மொழிபெயர்ப்பா வச்சுக்கலாம் அப்படின்னாலும் சரியா நம்ம கருத்தை சொல்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சரி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நான் ஹிந்திய கத்துண்டுதான் ஆனோம் அப்படின்னு. சரி ஹிந்தி கத்துக்கலாம், எந்த டயத்துல கத்துக்கிறது, இப்ப எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்கிறது, தண்ணி இங்க ஒரே பொட்டக்காடா இருக்கு. சரி இங்க வந்து நான் ஒரு கிணற தோண்டி அதுல இருந்து தண்ணி எடுத்து அதை குடிச்சு என் தாகம் தீருமோ, அதே மாதிரிதான் இவர் நினைக்கிறதும். இவர் என்ன நினைச்சா, நான் ஹிந்தி கத்துண்டு நவாபோட பேசணும், அது நடக்கிற காரியமா. உடனே அவருக்கு யார் நினைவு வந்தது, இந்த வாணியோட நினைவு வந்தது. அதனால அப்போது முனிவர் வந்து எல்லா கலைகளுக்கும் நாயகியா இருக்காளே கலைமகள், அவளை வந்து நம்ம சிந்திக்கலாமே அப்படின்னு எண்ணினார். அப்பதான் சகல கலாவல்லி மாலைங்கிற நூலை பாடினார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா எப்ப பாடினார்னு, அதாவது அவரோட பேசணும் அப்படின்னு நினைச்சாரு. என்ன ஒரு தைரியத்துல வந்துட்டாரு, தவிர்த்து பேச தெரியல. அதனால சகல கலாவல்லி மாலை பாடின உடனே அவருக்கு பூரா ஹிந்தியும் அவருக்கு வந்து, அதுக்கப்புறமா அவரால் நல்லா பேச முடிஞ்சது. நல்லா ஒரு ஃப்ளூயண்டா பேசணும் இல்லையா, வெறும் சும்மா ஒரு கொச்சையா பேச முடியாது. அதனால இந்த 10 பாடல் இருக்கு இந்த சகல கலாவல்லி மாலையில. அந்த 10 பாடலையும் அந்த நூல் கலைமகளை வந்து நீ அருள வேண்டும் அப்படின்னு துதியாக, அதாவது அதுல வந்து அந்த 10 பாடலையும் நீ அருளணும் அருளணும் அருளணும்னு இருக்கு. அப்ப வந்து அப்போ வந்து முடிஞ்ச உடனே அவரால் நல்லா பேச முடிஞ்சது. நவாபுக்கு சமமா ஹிந்தியில பேச முடிஞ்சது. அப்புறம் வல்லுநர் ஆனார். அப்புறம் ஹிந்திலேயே நவாபோட பேசினார். சிங்கத்து மேல முதல்ல வந்து அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா, ஒரு ஆற்றல் வேணும். அதுக்கு முதல்ல வந்து பயந்தாங்குள்ளியா இருந்தா முடியாது. அதனால நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே அப்படின்னு நம்ம எல்லாம் முருகனை வேண்டுவோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணினார், நினைத்த காரியம் அனுகூலமே புரி சரஸ்வதியே இவர் வந்து இந்த சகல கலாவல்லிய அவர் இயற்றினார். அப்ப வந்து அவரோட ஆச்சரியம் வேந்து அவரோட தைரியத்தை இருந்து அவரோட ஹிந்தியில பேசின அந்த பழி இருக்கு இல்லையா, இஷ்டத்துக்கு பேச முடியாதே, கோர்வையா பேசணும் இல்லையா, அதையும் கண்டு அந்த சாமர்த்தியத்தை முதல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சுதான். என்ன பார்க்கணும்னு அவருக்கு புரியாதா, வந்து சாதாரணமா வந்திருக்கலாம், இல்ல வந்து மாட்டு வண்டியில வந்திருக்கலாம், இதுல வந்திருக்கலாம், இது மாதிரி வந்திருக்காரு. அதனால இவரோட சாமர்த்தியத்தை வந்து கண்டு நவாப் வந்து ரொம்ப
வியந்து போனாரா. அவருக்கு வந்து இவர் தான் நல்ல பர்சன், இவருக்கு கட்டாயம் இவர் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும்னு உங்க விருப்பம் போல படத்தை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப வந்து சரி நான் தரேன், என் நிலம் தரேன், ஆனா எந்த இடத்துல கட்ட போறேன்னு எனக்கு தெரிஞ்சாலுமே எந்த இடம் உங்களுக்கு வேணும்னு அப்போ வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னார், இந்த உபய கருடர்கள்லாம் சுத்தி சுத்தி வரும் ஒரு இடம், எந்த இடத்துல அப்படி சுத்தி வராளோ அந்த இடத்த எனக்கு கொடுக்கணும், எந்த இடத்த வட்டம் எடுக்கிறது சுத்தி வர்றதுக்கு என்ன வட்டம் எடுக்கிறதோ அந்த இடத்த தரணும் அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து அந்த கேதார கட்டத்துல வந்து ஒரு இடத்துல வந்து உபய கருடன் வந்து வட்டம் எடுத்தன. அப்ப நவாப் என்ன பண்ண, அந்த இடத்துக்கு போய் குமரகுருபரர் கேட்ட அந்த இடத்த அவர் தந்தார். அதுல வந்து முனிவர் மடம் கட்டிக்கொண்டு இப்ப வந்து குமாரசுவாமி மடம் அப்படின்னு இருக்கு. யாராலும் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பேன், அப்படி பார்க்கலன்னா நீங்க வந்து அந்த பக்கம் போனா, காசி பக்கம் போனா நீங்க பார்க்கலாம். அதனால நவாபுடன் பேசுவதற்கு வல்லமை பெறணும் அப்படின்னு முனிவர் எண்ணி பாடியதுதான் இந்த சகல கலாவதி மாதிரி. இதுல வந்து கலைமகளோட, அதாவது வாணியோட, சரஸ்வதியோட சிறப்பையும் தத்துவத்தையும் பற்றி அந்த நூல் ரொம்ப அழகா விளக்கி இருக்கு. இப்ப வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொன்னேன், முதல் பாட்டு வந்து சின்ன பாட்டு தான், அதனால அந்த முதல் பாட்டை உங்களுக்கு சொல்றேன். அதாவது கலைமகள் வந்து எந்த பாட்டுல இருக்கா. இப்போ இந்த பாட்டை வந்து சசிகலா ஜானகிராமன் முதல்லயும் பாடுவா, கடைசியில முடிச்ச உடனேயும் பாடணும். சசி சரி மாமி. கண் தாமரை கன்றி நின் பதம் தாங்க, என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. தாமரை கன்றி நின் பதம் தாங்க, என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. ஜெகம் ஏழோ அழித்து உண்டார் உறங்க, ஒழித்தான் பித்து ஆகல. ஜெகம் ஏழும் அழித்து உண்டார் உறங்க, ஒழித்தான் பித்து ஆகல. உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள்கரும்பே, கண்டான் சுவை கொள் கரும்பே. சகல கலாவல்லியே, சகல கலாவல்லியே. நன்றி சசிகலா. கலைமகள் எதுல உட்கார்ந்து இருக்கா, வேண்டாமரையில. ஏன் செந்தாமரையில உட்காரக்கூடாது? அதுதான், அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. கலைமகள் வந்து வெண்தாமரைன்னு ஆரம்பிக்கிறது, வெண்தாமரையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அவ வீச்சிருக்கா. நம்முடைய சமயத்துல, சமயம்னா நம்ம மதம்னு வச்சுக்கோங்களேன், சமயத்துல வந்து கடவுளை பற்றிய வர்ணனைகள் இருந்தாலும், இப்ப கடவுள் முருகன் அப்படின்னா வெறும் முருகன் மட்டும் சொல்ல மாட்டாங்க. வேல், மயில், சேவல், கையில என்ன ஆயுதம் இருக்கு, இதெல்லாம் கடப்ப மாலி வச்சிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரிதான் விஷ்ணுவை சொன்னாலும் சங்கு சக்கரம் இருக்கு, அவன் வந்து இதுல வெயில படுத்துருப்பா, அப்படி இப்படி அவனோட வர்ணனைகள் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள புகுந்து உள்ளுரைன்னு சொல்றது, வெறும் கடவுள் மட்டும் அப்படின்னு சொல்றது இல்லை. அதனால கடவுள் வடிவம், அவர் ஏறும் வாகனம், அவர் இருக்கும் கோயில். பழனின்னா யாரு? முருகன்னு தெரியும். திருப்பதினா யாரு? திருப்பதினா வெங்கடாஜலபதினு தெரியும். கூத்தனூர்னு இப்ப பார்த்தோம், சரஸ்வதி தெரியும். அது மாதிரி அந்த கோயில் கொண்டிருக்கிற இடம் எல்லாமே அந்த குறிப்புகள் இருக்கு, சிம்பாலிசமா அத சொல்லுவாங்க. அதனால அது அந்த அறிவு அதிகமாக இந்த குறியீடுகள்ல அந்த அறிவை காட்டும் வெளியீடுகளாக இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ 9 இப்போ நடுவுல ஒண்ணும் இல்ல 3 இருக்குன்னா இது பிளஸ் போட்டா 12 ஆகும், அதுக்கு அதான் குறியீடுன்னு. மைனஸ் போட்டாக்க 9ல இருந்து 3 கழிச்சா எவ்வளவோ, அது இன்ட்டு போட்டாக்க 9 into 3 எவ்வளவோ அதுதான்
அதுதான் குறியீடு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அத அப்பர் சுவாமிகளும் அந்த குறிகளை பத்தி சொல்லியிருக்காரு. குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நீர்மையும் அரிய 1000 ஆரணம் ஓதினும் குறியிலே உமக்கென் கொல் புகாததே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்முடைய சமயத்துல இப்படி பல குறியீடுகள் இருக்கின்றன. குறியீடுகள்னா என்ன? கோயில்கள், விக்கிரகங்கள். குறியீடுகள்னா இப்ப ஒரு கோவில் இருக்குன்னா மதில் சுவர்ல நந்தி இருந்ததுன்னா இது சிவன் கோவில், சிம்மம் இருந்ததுன்னா இது அம்பாள் கோவில், இல்ல மயிலோ வேலோ இருந்ததுன்னா வேல் இருக்காது மயில் இருக்கும், மயில் இருந்ததுன்னா இது முருகன் கோவில். அதுதான் குறியீடு. அது மாதிரி கலைமகள் என்ன பண்றாங்க, வெண்தாமரையில வீச்சிருப்பாள் அப்படின்னு புராணம் சொல்றது. வெள்ளத்தாமரை ஏன் வெள்ளனாலே நமக்கு ஆஹா இதுல ஒண்ணுமே இல்ல, மாசு மருவு இல்ல, அப்படி கருப்பு தான் எனக்கு பிடிக்கிற கலருன்னு சொல்றதெல்லாம் சும்மா சினிமாக்காக தான். ஆனா வெள்ளையில இருக்கிற அழகு எதுலயும் இல்லை. வெள்ளைங்கிறது என்னன்னா நல்ல உள்ளத்தை குறிக்கும். முதல்ல உள்ளத்தை குறிக்கும். பொதுவாக நம்முடைய உள்ளத்தை என்ன சொல்வா, இதய தாமரை, இதய கமலம்னு சொல்லுவா. நம்ம உள்ளத்தை சொல்லுவா. மனசு உள்ளன்னு இருக்கு இல்லையா, அத உடம்பில் உள்ள தசப்பிண்ட என்ன முக்கியமானது என்ன, இதயம் தான் இல்லையா. அந்த இதையுமே தலைகீழா தொங்கும் தாமரை மாதிரி இருக்கும். தாமரை முட்டு, தாமரை மீன்ஸ் விரிஞ்சு இருக்குன்னு நினைச்சுக்காதுங்க. தாமரை முட்டு மாதிரி தலைகீழ இருக்கு, தொங்கும் தாமரை முட்டு போல இருக்கு. ஆனா உணர்ச்சி நிறைஞ்ச உள்ளம் வேற, இதயம் வேற. சரியா? உள்ளம் நம்ம உள்ளத்துல என்னென்னமோ வரும். உள்ளத்துல முருகனை வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த உள்ளமாகி இதயமோ தாமரை மலர போல இருக்கு. மொட்டுக்கும் மலருக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டு கோம்பி இருக்கும் இல்லையா. தாமரை மலர் எப்படி இருக்கு, விரிஞ்சு இருக்கும், அதுக்கு அழகு இருக்கும், அதுக்கு கலர் அதாவது வண்ணம் இருக்கும், அது மனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அத இதய கமலம்னு சொல்றாங்க. அதாவது தாமரை மலர் போல இருக்கிற உள்ளத்தை இதய கமலம். மலர் மிசை எகினான் அப்படின்னு குரல் இருக்கு இல்லையா. அப்ப அது மாதிரி மலர் மிசை எகினான்னா இதயத்துக்குள்ள போனான். தாமரையில 2 இருக்கு, வெண்தாமரை செந்தாமரைன்னு 2 வகை. கலைமகள் எதுல எழுந்தருளி இருக்கா? வெண்தாமரையில எழுந்தருளி இருக்கா. வெள்ளை உங்களுக்கு எல்லாம் தெரியும், தூய்மைக்கு அடையாளம். அதனாலதான் நர்ஸ் எல்லாம் அதாவது அவ கரெக்ட் இல்ல, எங்களுக்கு நாங்க தூய்மையா இருப்போம், நல்ல பணிதான் செய்வோங்கிறதுனால ஒயிட் தான் போட்டுருக்காங்க, வேற கலர் போட்டுக்கிறது. இப்ப என்னவோ கலரா வந்திருக்கு, பட் வெள்ளைதான் நம்ம போட்டுருவோம். கலைமகள் எழுந்தறி இருப்பது வெண்தாமரை, வெள்ளை தூய்மைக்கு அடையாளம்னு நம்ம பார்த்தோம். தாமரையில இன்னும் என்ன இருக்குன்னா சில்லுன்னு இருக்கும். அது தண்ணியில தானே இருக்கும், இருந்தாலும் அது தன்மை நிறைந்தது. தன்மைன்னா என்ன? குளிர்ச்சி. அப்புறம் தூய்மையும் இருக்கு, அதுல குளிர்ச்சியும் இருக்கு. அதுல அதே மாதிரி நம்மோட உள்ளமும் எந்த விதமான மாசு மருவும் இல்லாம தூய்மையா இருந்தா அதமே கலைமகள் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கணும், மாசு மரு இல்லாம. தாமரை குளிர்ச்சியானது, தன்மைன்னு சொல்றது. குளிர்ச்சிக்கு என்ன சொல்றது? தன்மைன்னு சொல்றது, தன்மை உடையது. தன்மைக்கு முக்கியமா என்ன இருக்கணும்? ஈரம்ங்கிறது என்னது? ஈரம்னா நம்ம என்ன உள்ளமெல்லாம் ஈரமா, ஐயோ ஜில்லுன்னு இருந்தாக்க நம்ம சளி பிடிச்சிடும், அப்புறமா ஈழை ஜுரம்னு அங்க வந்துரும் இல்லையா. ஈரம்னா அன்பு. ஈரமா இருக்கணும் அப்படின்னா ஈரமாவே இருக்கணுமா? ஈரம்னா என்ன? அன்பு, மற்றவர்களை அரவணைச்சுண்டு போறது, மற்றவர்களுக்கு கொடுக்கறதுன்னு நல்ல நல்ல தன்மைகள்லாம் இருக்கிறது ஈரம். ஈர அன்பினர் யாதும் குறைவிலார்ங்கிறது பெரிய புராணம் சொல்றது. அதனால தன்மை குளிர்ச்சியுடைய தாமரையில மனம் இருக்கு. அந்த மனம் என்னது? மனம்தான் ஞானம். அந்த உண்மையை உணர்வதற்குரிய அறிவு. ஞானம்ங்கிறது என்ன? அறிவு. அந்த தாமரையில விரிஞ்சு இருக்கு. தாமரை இப்ப யாரோ இதுல போட்டிருந்தா, நிறைய 1000 இதழ்கள் இருந்த மாதிரி இருந்தது, ஐகான் போட்டிருந்தா. அது மாதிரி விரிஞ்சு இருக்கு. நம்ம மனசு நம்ம பிராட் மைண்டட்னு சொல்லுவாங்க. சில பேருக்கெல்லாம் அகலமான உள்ளம் இருக்கும், அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறது தான் அந்த விரிந்த மனம்னு சொல்றது. அதனால குறிப்பிட்ட ஒன்றை மாத்திரம் இருந்து அதுல பற்று வைக்காம விரிந்து இருக்கணும். நுட்பமா பார்ப்பது கூறிய தன்மை, விரிவாக பார்ப்பது என்ன? அகலமான தன்மை.
அடக்கி அகன்ற அறிவென்றால் அப்படின்னு குறள் இருக்கு. நிறைய குறளுக்கு என்ன ஒவ்வொன்றத்துக்கும் குறள்ல நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அறிவுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஞானம், ஞானவேல். ஞானம்னு சொல்றது எதை சொல்றது அப்படின்னா ஆயுதத்துல ஞானத்தை வந்து வேலைக்கு சொல்றது. ஏன்னா அது ஆழமா இருக்கு, அது அகண்டு இருக்கு, அது கூர்மையா இருக்குன்னு. அதனால அறிவுக்கு என்ன வேணும்னா கூர்மை வேணும், அகலம் வேணும். கூர்மையும் அகலமும் இருந்தா ஆழமா பல நூல்கள் எல்லாம் ஆராயும் நமக்கு அறிவு திறன் வரும். அதனாலதான் அந்த வேலை நம்ம வழங்கணும். வேலுங்கிறது என்ன? ஞானம். இங்க வந்து ஆழமாவும் நடுவுல அகலமாவும் மேல வந்து கூர்மையாவும் இருக்கும். சரி, இப்ப உள்ளம் வந்து பறந்து இருக்கணும். ப்ராட் மைண்ட். ப்ராட் மைண்ட்ங்கிறது இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தி வந்து வேற மதத்தை சார்ந்தவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னா உடனே அவளை ஒதுக்கி வைக்கிறது, முடியாதுன்னு சண்டை போடுறது, இப்படி எல்லாம் வரவே. அதுதான் பிராட் மைண்டட். எதுவா இருந்தாலும் யாரா நான் ஐயோ அவ வந்து பறிச்சு இவ முஸ்லீம் இவ இது நான் வீட்டுக்குள்ள வேலை வரவிட மாட்டேன்னு அதெல்லாம் அந்த காலம் தெரியாம பண்ணியிருந்தா, அவ தெரிஞ்சு பண்ணது. அது மாதிரி இல்லாம நம்ம பிராட் மைண்டடா இருக்கணும். மனசு நல்லா இருக்கா? இல்ல அவன் குத்த வரான் அப்படின்னா வேலை விடக்கூடாது, இல்ல திருட வரான்னா விடக்கூடாது. மனசு நல்லா இருந்து அவ ஆன்மீகத்துல இருந்து இறைவனையும் அவ வழிபட்டா நம்ம கட்டாயம் அவளை நம்ம வரவேற்கணும். அதனால தாமரை மலர் வந்து விரிந்து இருப்பது வந்து விருந்து இருக்கு, தன்மையா இருக்கு, வெண்மையா இருக்கு, மனம் கொண்டு இருக்கு, இந்த 4 இருக்கு சேர்ந்து இருக்கு. அது போல நம்மளோட மனசு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதனால அந்த கொள்கையோட தான் இருக்கணும். அன்பாகிய ஈரம் இருக்கணும், அறிவாகிய மனம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கலைமகள் வந்து அங்க வந்து இருப்பாங்க. சகல கலைகளின் அறிவும் ஞானமும் அந்த உள்ளத்துல இருக்கணும். கலைமகள் திருவருளை நிறைய பேர் பெற்றிருக்கா இல்லையா? கவிஞர்கள்லாம் அவள்லாம் ரொம்ப சிறந்த கவிஞர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணுவா, கற்பனை ஓட விடுவா. நல்ல கற்பனை தான், கெட்ட கற்பனையா கிடையாது. விரிந்து கிடக்கும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதுதான் வெண்மை. விருப்பு வெறுப்பு கூடாது. அப்பதான் அதாவது வெறும் பிளெயின், என்னோட மனசு பிளெயின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெண்மையோடையது. சுவர்ல வந்து சித்திரம் தீட்டணும்னா அழுக்கு சுவத்துல தீட்டினாக்க கலரே மாறி போயிடும். அதனால முதல்ல இந்த வெள்ளை பெயிண்ட் வெள்ளை ஏதானா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சுவர்ல தீட்டணும். அதனால உள்ள எப்படி இருக்கணும்? விருப்பு வெறுப்பு இல்லாம தூயதா இருக்கணும். ஐயோ நீ வேண்டாம் நீ வா அப்படி இப்படின்லாம் நம்ம பாரபட்சமே பார்க்க கூடாது. தன்மையா இருக்கணும். அந்த கற்பனை செய்யற உள்ளமும் அந்த அவள்லாம் கற்பனை செஞ்சா இல்லையா கவிஞர்கள், அவளோட உள்ளமும் அத்தகையதான். எது என்னன்னா பரிவு இருக்கணும். பரிவு கூட அனந்த கோடி அப்படின்னு பாட்டுல எல்லாம் வரும். நிறைய இடத்துல பரிவு. பரிவுன்னு என்ன? அதோட அன்போட இருக்கணும் அப்படின்னு. அதுதான் பரிவுதான் ஈரம். பெரிய கவிஞர்கள் உள்ளம் விரியும், அறிவும் இருக்கும், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கும், அறிவு சிறந்து இருக்கும். அப்படி இந்த கருத்துக்கள்லாம் நிரம்பி இருக்கும். கலைமகள் அப்படி இருந்தா கலைமகள் திருவருள் கிடைக்கும். அதனாலதான் இவருக்கு அந்த கலைமகளோட திருவருள் கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணிதான் கலைமகள் வெண்தாமரையில வீற்றிருக்காள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 இது இருக்கு இல்லையா? அதனால வெள்ளை என்பதற்கு என்ன? மாசு மறுவற்ற நிலை என்பது ஒரு பொருள். ஆனா அதே சமயம் வெள்ளங்கிறது அது இறைவி சொல்றது. இப்ப நம்ம பக்கம் வரல, ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் இறைவி சொல்லியாச்சு. இப்ப என்ன பத்தி சொல்றேன் நானு. குமரகுருபரர் சொல்றாரு, தன்னை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் அந்த வெள்ளைங்கிறது நானும் வெள்ளைதான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன வசந்தா சொல்றாரு. இல்ல எப்படி வந்து அருணகிரிநாதர் தன்னை தாழ்த்தி அவகுண விறகினை வேதாள ரூபனை அசந்தனை மசந்தனை ஆச்சார ஈனனி அப்படின்னு சொல்லுவார், தன்னை சொல்லுவார். அது மாதிரி இவர் தன்னை வந்து தாழ்த்தி சொல்லிக்கிறார். நானும் வெள்ளைதான். என்ன அர்த்தத்துல சொல்றார்? வெள்ளன்னா இன்னொரு அர்த்தம் என்ன? சூன்யம். சூன்யம்னா என்ன? ஒன்னும் தெரியாத அறிவிலி அப்படின்னு, ஒன்றுமில்லாத சூன்யங்கிற பொருள். வெள்ளை அறிவு அப்படின்னு சொன்னா என்ன? எனக்கு அறிவே கிடையாது, அறிவிலி அப்படின்னு. குமரகுருபர கலைமகளை பத்தி பாட தொடங்குறார் இல்லையா? எம்பெருமாட்டியே நீ வெள்ளத்தாமரையில வீச்சிருக்கிறா இல்லையா? அதோட என் உள்ள தாமரையிலேயே நீ வந்து வீச்சிருக்கணும்னு. என்னோட உள்ள தாமரையும் உன்ன வெள்ளத்தாமரை மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கு. அது அவளுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். அவளுக்கு தெரியும், ஆனா இவரை பத்தி நல்லதா தான் தெரியும். ஆனா இவர் தன்னை வந்து தாழ்த்திக்கிறார். வெண் தாமரை கண்டி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது போலோ அப்படின்னு சொல்றார். உன்னுடைய திருவடியை தாங்குவதற்கு நீ வெள்ளத்தாமரைக்கு சூஸ் பண்ணிருக்க, அது பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னுடைய உள்ளமாகிய வெள்ளத்தாமரைக்கும் அது கிடைக்க கூடாதா அப்படின்னு கேட்க.
இங்க உள்ள வெள்ளைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இவர் சொல்லியிருக்காருன்னா, அறிவு எதுவுமே அறிவே கிடையாத சூன்யம் தான், அதுக்கும் வெள்ளைன்னு தான் பேரு. தன்மைங்கிறதுக்கு என்ன தன்மைன்னு சொல்றாரு அவர். என்னோட ஏதோ தன்மையா இருக்குன்னார். தன்மைங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இழிவு. இழிவுன்னு என்ன? ரொம்ப எழுந்த கீழ்த்தரம் இழிவு. ஒன்றும் அறியாத சூன்யமாகிய இந்த இழிந்த தாமரையை போன்ற உள்ளத்தில் உன் பாதம் வைக்கலாகாது. ஏன்னா அவளை வசத்திட்டு நம்மள அவளுக்கு நேர வசத்திக்க முடியுமா? அவளை வசத்திட்டு நம்மள தாழ்த்திக்கிறார். அதுதான் தன்மைங்கிறது. எவ்வளவு உயர்ந்த பதவியிலையும் உயர்ந்ததா இருந்தாலும் நம்மள தாழ்த்திக்கிறார். அதாவது அப்படி சொல்லி காமிக்க கூடாது. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். தெரிஞ்ச வாழ்க்கை தெரியும், நமக்கு என்னென்ன தெரியும்னு. நம்ம தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லிக்கணும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றார், என்னோட உள்ள வெள்ளைதான், வெண்தாமரை மாதிரிதான்னா, வெண்தாமரைங்கிறது என்ன, வெண்மைங்கிறது என்ன அர்த்தம்னா சூன்யம். சூன்யம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதாவது வெறும் இந்த நிலையில் அறிவிலி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தன் தாமரை அப்படின்னா இழிந்த தாமரை, இழிவான குலம்னு சொல்றது இல்லையா, இழிந்த தாமரை. என்னோட அப்படி இருக்கிற என்னோட உள்ளத்துல உன்னோட திருவடி படாதா, என்னோட உள்ளத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு அப்படிங்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கலைவர்களோட பெருமையை சொல்றார். அதை முதல்ல சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்கம் செயலை அதாவது படைக்கும் செயலை பிரம்மா செய்யறார், காக்கும் செயலை திருமால் செய்யறார், அந்த சங்காரம் செய்யும் தொழில ருத்ரன் செய்யற அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தேவி மாறி இருப்பா. பிரம்மாவோட தேவி சகல கலாவல்லி, பிரம்மாவோட நாவல கூடிக்கொண்டிருக்கா நாமகள்னு இருப்பா. அப்படின்ல நம்ம சொன்னோம். சிருஷ்டிகர்த்தர் அவர். உலகம் புதுசு புதுசா படைக்கிறார். அப்ப நல்ல அறிவு திறன் இருந்தா தானே புதுசு புதுசா படைக்க முடியும். படைப்பாற்றலுக்கு யார் உதவி புரியறா? கலைமகள், அவளோட திருவருள் வேணும். அதனால பிரம்மனோட நாவல இருக்கிற கலைமகளோட தன்மையை அவர் சொல்ல வர. பிரம்மாவோட நாவல கலைமகள் இருக்காரு. இப்ப கலைமகளோட தன்மையை சொல்றாரு. நயமான ஒரு கற்பனையை சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் பிரம்மா படைக்கணும், ஏன் சரஸ்வதியோட துணையோட படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு கற்பனை தான் இது. எல்லாரும் யாரா வைஷ்ணவாளா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, தவறா நினைக்க வேண்டாம். இது ஒரு கற்பனையா இந்த சகலகலாவல்லி மாலையில வர பாட்டுல இருக்கிறதே தான். நயமான ஒரு கற்பனை தான். 7 உலகங்களையும் காப்பாற்றுறாருன்னு தெரியும். திருமால் காப்பாற்றுறாருன்னு தெரியும். அந்த திருமால என்ன பண்றார்? அத்தனையும் உண்கிறார் இல்லையா? எல்லாத்தையும் உண்ணா அது எங்க போகும்? உண்டால என்ன போகும், எங்க போகும்? எல்லாம் வயிற்றுக்கு போகும். வயிற்றுல அடக்கி வச்சார். அப்ப உண்டா என்ன இருக்கும்? தொண்டருக்கும் உண்ட மயக்கம் இருக்கு இல்லையா? தொண்டருக்கே இருக்கச்சு இவருக்கு இருக்காதா? 7 உலகங்களையும் விழுங்கிட்டாரு உள்ளுக்குள்ள. அப்ப வயிறு பெருசா எடுத்து இல்லையா? உடனே அதிகமா சாப்பிட்டாரு அவர். அதனால உறக்கம் குருன்னு அவர் கொரட்ட விடல. ஆனா உறக்கம் வருது. சமாளிச்சுட்டு 7 உலகையும் உண்ட திருமால் அழகா மெத்து 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 மெத்துன்னு ஜில்லுன்னு இருக்கு. அந்த நாகப்பாம்பு இருக்கு இல்லையா, அதாவது அரவணை இருக்கு இல்லையா, அதனால அந்த அரவணையில அவர் துயில் படுத்து உறங்குகிறார். எல்லா உலகத்தையும் சங்காரம் செய்யறவர் யாரு? ருத்ரன். ருத்ரன் என்ன பண்றாரு? எல்லாரையும், அவரோட தொழிலே அதுதான் சங்காரம். டக்குன்னு சங்காரம் செய்யும். எத்தனை சங்காரம் செய்வார்? 10 அவருக்கு அழுத்து பெற்றோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே, எல்லாரையும் நான் கொல்றேன்னு அப்படின்னு. ஆனா அது தொழில் பண்ணித்தான். அதனால அவர் பண்றாரா? கடைசியில அவர் என்ன ஆறுதார்? பைத்தியமே பிடிச்சு பித்தனை போல கையில அதான் எல்லாத்தையும் தான் கட் பண்ணி எழுதிறாரு. ஒரு கபாலம். இது இவரோட கபாலம். கபாலத்தை எடுத்துட்டு வீடு வீடா போய் பைத்தியமா பித்தனா. இது ஒரு கற்பனை, சரியா? பித்தன் போல அலையிறாரு, திரியிறார். அவர் என்ன பண்றார்? 7 உலகத்தையும் காப்பாம என்ன பண்றார்? சுகமா உறங்குறார். இவர் என்ன பண்றார்? உலகத்தை அழித்தவர் என்ன பண்றார்? பிடிச்சு அலையிறார். இனிமே உலகத்தை படைச்சுதான் ஆனோம். இவர் அழிச்சாச்சு. அப்போ எல்லாருமே போயிடுவாளே. அவன் காத்தான், இவன் அழிச்சான், அவ்வளவுதானா? மூடிடலாம். இதையே இந்த பிரபஞ்சத்தையும் மூடிடலாமா அப்படின்னு முடியுமா? முடியாது. படைச்சுதானே ஆனோம். இவர் தான் படைக்கணும். ஐயோ படைக்கணுமே, எனக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தருமே இல்லையே, நான் என்ன பண்றது? சரஸ்வதிதான் இருக்கா. இருந்தாலும் அழுத்த பெடியில ஒரே வேலையை நானே சமையல்
பண்ணணுமா அப்படின்னு நம்ம கூட சில சமயம் நம்ம வருத்தப்பட்டுக்கிறோம். அதான் வருத்தம் மீன்ஸ் என்ன, ஒரு டயர்ட்னஸ் வந்துடுது இல்லையா. அது பாதுகாப்பவன் வந்து கொரட்டை விட்டு தூங்குறான், மத்தவன் வந்து அழிச்சுட்டு ஊர் ஊரா அலையறான். மறுபடியும் ஐயோ பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டுமே, எல்லா தலை சுமையும் என் மேலதானா அப்படின்னு பிரம்மா அவர் வந்து நினைச்சுக்கிறாராம். நினைச்சு கலங்கறாராம். தலை சுமையே இருக்கேன்னு, எல்லாத்தையும் படைக்கணுமே, அப்படி படைக்கும் போது எனக்கு சலிப்பு வருமே அப்படின்னு. சாதாரணமா வந்து நாங்க எல்லாமே எங்க காலத்திலயே சொல்றேன், எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போது, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது, அப்பெல்லாம் எல்லாருமே இப்பவும் பண்றான்னு தான் நினைக்கிறேன். ராத்திரியெல்லாம் படிப்போம். படிச்சாக்க தூக்கம் வந்துடும் இல்லையா, உடனே டீயை போட்டு குடிக்கணும், இல்ல பண்ண ஏதாவது பக்கோடாவோ ஏதாவது வச்சு நடுவுல பொரிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, இன்ட்ரெஸ்டிங்கா கதை படிப்பா. அவளுக்கு டைம் போறதே தெரியாது, 4 மணி நேரம் கூட படிப்பா. கதையெல்லாம் படிச்சாக்க நடுவுல எப்படி எதையான சாப்பிட்டுட்டே அதை படிக்கணும், இல்லப்பனா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறம் வந்து சலிப்பாயிடும், இவ்வளவு பேராகிராஃப் படிச்சு போர் இன்னைக்கு 100 பேர் பக்கம் படிச்சாச்சுன்னு. அது சலிப்பு வராம இருக்க ஏதான். அப்படித்தான் பிரம்மா என்ன பண்றார், சலிப்பு வந்துருது அவருக்கு. நிறைய படிச்சுட்டே இருக்காரு. எத்தனைதான் படிக்கிறோம், ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்கக்கூடாது, இன்னொன்னு மாதிரி இன்னொன்னு இருக்கக்கூடாது. புதுசானாக்கா அவரோட இதை போட்டு குழப்பி எல்லாம் பண்ணி ஆனோம், அறிவை இல்லையா செஞ்சு பண்ணி ஆனோம். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு திறமை வேணும். தூக்கம் வரக்கூடாது. அவள்லாம் தூக்கி போயிட்டா, அவள்லாம் வேற என்னவோ பண்றான்னா நானும் அப்படி பண்ணக்கூடாது. அதனால அப்ப சலிப்பு ஏற்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ற, பக்கத்துல இருக்கிற கரும்பை ருசிக்கிற எல்லாவற்றையும் படைக்க தொடங்குறார். அடிக்கடி என்ன பண்ற, நம்ம வந்து என்ன பண்ணோம், டீயை குடிப்போம் இல்லையா, ஜூஸ். இவர் வந்து ஜூஸ் யார் பண்ணி கொடுப்பா, நாவுல கலைவாணி இருக்கா, அவன் போய் கிச்சனுக்கு போய் பண்ணி கொடுப்பாளா. அதனால என்ன, அவளும் படைப்புக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால இவர் என்ன பண்றார், இதை வச்சு கடிச்சாக்க 2 பேரும் அதை உறிஞ்சா மாதிரி உறிஞ்சா தானே நேச்சுரலாவே ஜூஸ் வந்துடும் இல்லையா. அந்த கரும்பை கடிச்சுக்கிறாரா. அந்த கரும்பு யாரு, அப்படி கடித்து சுவை பார்ப்பதற்குரிய கரும்பாக யாரு இருக்கா, சகல கலாவல்லி இருக்காராம். இப்படி ஒரு கற்பனை பண்ணி சொல்றார் குமரகுருபரர். உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகல கலாவல்லி. சுவைக்குள் கரும்புன்னா கடித்து பார்க்கும் கரும்பு. அப்படி வந்து இன்பத்தை நுகரும் மனைவி அப்படின்னா பொருள். இன்பத்தை எனக்கு சும்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப ஏதான ஓவரா நீங்க ஏதான நினைச்சுக்காதீங்க. மனைவியோடு சேர்ந்து இருப்பவனுக்கு செய்கிற தொழில், எந்த சின்ன சாதமோ அதுவோ என்ன விசேஷமோ எது பண்ணினாலும் பக்கத்துல மனைவி இருக்கிற மாதிரிதான் படைக்கிறதுக்கும் மனைவி இருக்கிறாங்கிற அர்த்தம் தான். அவன் வந்து அவனோடு சேரும் பொழுது தொழிலுக்கெல்லாம் துணியா இருப்பா. அதனால மனைவியை வந்து வாழ்க்கை துணிவின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. இங்க படைக்கும் கர்த்தா பிரம்மனுக்கு படைப்பதற்குரிய அறிவை தந்து துணையாக இருக்கிறாளா சகல கலவன். அதனால பிரம்மன் அடிக்கடி என்ன பண்ற, கரும்பை கடிச்சுக்கிறாராம். கரும்புங்கிறது யாரு, இந்த நாயகி வந்து சகல கலவன். இந்த பாட்டு முற்பகுதியில வந்து கலைமகள் தன்மையும், பிற்பகுதியில படைப்பவனுக்கு மனைவியாக இருக்கும் தன்மை. முதல்ல வந்து அவளை பத்தி சொல்லிடுறான், பெருமையை சொல்றான். அதுக்கப்புறமா யாரு என்ன ராணியா இருந்த எலிசபெத், யாரா இருந்த எலிசபெத் ராணியா இருந்தா கணவனுக்கு மனைவி தானே. அதனால அப்ப வந்து அவ ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஆங்கில தான் ஒரு ரூமுக்கு போறாரு. அவளோட பெட்ரூம்க்கு போறச்சே கதவை தட்டுறாளாம், லேடி கதவை தட்டுறா. இப்ப யாரு, ராணி வந்திருக்காளா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. இல்ல உங்கள் மனைவி வந்திருக்க. ராணி தான் அவ, ஆனா உங்கள் மனைவி. ஏன்னா எந்த ராணியா இருந்தாலும் மனைவி தான். அதனால முதல் இதுல வந்து கலைமகளோட தன்மையை சொல்றா. பின்னாடி வர இதுல வந்து படைப்பவனுக்கு மனைவியாக இருக்கும் தன்மை. அது எப்படி இருக்கணும், அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த தன்மையை சொல்றா. விருப்பு வெறுப்பு இல்லாத உள்ளத்துல, ஞானமும் அன்பும் நிரம்பிய உள்ளத்துல கலைமகள் வீற்றிருப்பார் அப்படிங்கிறத வந்து படைக்கிறவனுக்கு அறிவு அவசியம் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்றது. இன்னொரு தடவை பாடிடுங்க சசி. இதுதான் வெண்தாமரை கத்தி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன்தாமரைக்கு தகாதோ ஜகம் 7 அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் உண்டாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சிறுகுள் கருவு சங்கடனார். அதனால இவ்வளவு அழகா பாடி இருக்கிறது நம்ம நயமா நம்மளும் அதை பாடி நம்மளும் வந்து கல்வியிலையும் மத்த இதுலயும் மேம்பட்டு விளங்கணும்ன்றத நான் தெரிவிச்சுக்கொள்றேன். வெண்தாமரை கன்றி
பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ பெண் தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்து ஆக ஒழித்தான் பித்து ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சுவை கொள் கரும்பே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே. மாமி ஆச்சா மாமி?